மார்க்கெட் சென்டிமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு வந்து ஒரு ஒரு விதமான டிப்ரஷன் ஸ்டேட்ல இருக்கு. பீப்பிள்ஸ் எல்லாருமே வந்து பேனிக்ல இருக்காங்க. ஆல்காயின்ஸ் ஏறுமா? பிட்காயின் இன்னும் கீழ போயிடுமாங்கிற மாரி ஒரு 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 விதமான பேனிக்னஸ் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இப்படிதான் வந்து வேல்ஸ் வந்து இந்த பேனிக்க வந்து மேக் பண்ணுவாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த டிப்ரஷன், இந்த பேனிக் எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டெய்லிக்கு போய் செக் பண்றத ஃபர்ஸ்ட்டு நிப்பாட்டுங்க. அண்டு வந்து அந்த போர்ட்ஃபோலியோ டெய்லி செக் பண்ணி லேமேன் மாரி ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி, ஒரு காயின்லேருந்து இன்னொரு காயினுக்கு மாத்தி, அந்த காயின்லேருந்து இன்னொரு காயினுக்கு மாத்துறது, இந்த மாரியான அந்த அந்த மாரி வேலையெல்லாம் விட்டுருங்க. அண்ட் மார்க்கெட்ட விட்டும் கொஞ்சம் வந்து விலகிருங்க. ஏன்னா, ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா மண்டைக்குள்ள வந்து மார்க்கெட்ட ஃபுல்லா ஏத்திக்கிட்டு, ஆல் டைம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ட பார்த்துட்டே இருந்தீங்கனாலும், வேல்ஸ் கிரியேட் பண்ற அந்த மேனிபுலேட்டட் நியூஸ்ல வந்து நீங்க சிக்கிருவீங்க. சிக்குன உடனே என்ன ஆகும்னா, நீங்க ஒரு ஒரு விதமான ஒரு டிப்ரஷன் ஸ்டேட்குள்ள போயிட்டு, நீங்க ஏன் விக்கணும்? நம்ம எதுக்கு ஆல்காயின்ல போணும்? எல்லா ஆல்காயினும் வித்துடலாம். வேஸ்ட்டு. கிரிப்டோ கரன்சியே வேஸ்ட்டு. அந்த மாரியான ஒரு விதமான டிப்ரஷன் ஸ்டேட்ல வந்து அ அ மேக் ஆயிடுவீங்க. நான் அதான் சொல்றேன். போர்ட்ஃபோலியோ பார்க்காதீங்க. மார்க்கெட்ட விட்டும் கொஞ்சம் விலகிருங்க. ரொம்ப ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து மார்க்கெட்குள்ள இருக்காதீங்க. இப்ப நம்ம வந்து ஒரு 6 சார்ட் வந்து நம்ம அந்த விஷயத்துல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பொறுத்தவரைக்கும் வந்து, ஃபர்ஸ்ட்டு வந்து பிட்காயின் சார்ட். பிட்காயின் வந்து நம்ம வீக்லில வச்சிருக்கோம். வீக்லில பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டா வந்து 21 வீக் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து பிட்காயின் வந்து நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. அது வந்து $1,08,000 அண்ட் அதுக்கு கீழ போச்சுன்னா $1,00,000 வந்து அடுத்த ஒரு சப்போர்ட் ரீஜன் இருக்கு. அதுக்கும் கீழ போச்சுன்னா வந்து அடுத்து 50 வீக் மூவிங் ஆவரேஜ்ங்கிறது 96,000 அங்க வந்து ஒன் ஆஃப் த சப்போர்ட் அடுத்த ஒரு மேஜர் சப்போர்ட் வந்து அங்க இருக்கு. அந்த சப்போர்ட்ட உடைக்கும் பட்சத்துல வந்து நம்ம கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் தப்பான விஷயம். அத உடைக்கக்கூடாது. இதுதான் வந்து மேட்ரு. அண்டு மேல போகும் பட்சத்துல வந்து, மேல போச்சுன்னா 1,26,000 28,000 தான் நான் ஃபர்ஸ்ட் நான் டார்கெட்டா வச்சிருக்கேன். அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மேல போச்சுன்னா வந்து அந்த டார்கெட்ட வந்து அச்சீவ் ஆகணும் அடுத்தது. ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து ஒரு கீழ கரெக்ஷன் எடுத்து மேல போகும் பட்சத்துல 1,28,000 வரைக்கும் மேல போகலாம் சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு பிட்காயின். இது வந்து ஃபர்ஸ்ட் பிட்காயின். அடுத்து வந்து நம்ம இன்னொரு சார்ட் வந்து 2வது சார்ட் வந்து பிட்காயினோட டாமினன்ஸ். பிட்காயின் டாமினன்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து எக்ஸாக்ட்டா வந்து பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து 60ங்கிற லெவல உடைச்சிருச்சு. ஓகேங்களா? 60ங்கிற லெவல் வந்து 50 வீக் உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் அத வந்து பிட்காயின் டாமினன்ஸ் உடைச்சிருச்சு. இப்ப பாஸ்ட் ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் வந்து 2021 அத எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க இங்க நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மாரி 50 வீக்க உடைச்சிருச்சுல்ல. உடைச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து ஏகப்பட்ட வாட்டி போய் வந்து அந்த 50 வீக்க போய் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஆ அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லா டிராஸ்டிக்கா வந்து கீழ வந்திருக்கு. ஆனா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மாசத்துக்கு மேல வந்து அந்த 50 வீக்க போய் வந்து ஏகப்பட்ட வாட்டி அந்த கேண்டில் அடுத்தடுத்த கேண்டில் போய் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஒரு அக்குமுலேட்டிங் ஃபேஸ் எடுத்திருக்கு. என்னோட பிரெடிக்ஷன பொறுத்தவரைக்கும் இப்ப ஃபர்ஸ்ட் டைமா வந்து லாஸ்ட் வீக் முன்னாடி தான் உங்களுக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி தான் வந்து 50 வீக்க வந்து 60ங்கிற லெவல வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து உடைச்சிருக்கு. திருப்பி போய் வந்து ஒரு டெஸ்ட் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் பேனிக் ஆவாதீங்க. திருப்பி டெஸ்ட் பண்ணி இன்னும் 2, 3 வாட்டி வந்து லைட்டா போய் டெஸ்ட் பண்ணலாம். பண்ணிட்டு டிராஸ்டிக்கா வந்து அப்படியே மார்க்கெட் வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து கீழ விழுவதற்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. எக்ஸாக்ட்டா போன வாட்டி என்ன நடந்துச்சோ, அது மாரி ஆகும் பட்சத்துல, இங்க ஒரு அக்குமுலேட்டிங் ஸ்டேஜ் எடுக்கலாம் பிட்காயின் டாமினன்ஸ். இதான் வந்து பிட்காயின் டாமினன்ஸ். அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் ரீஜன் ஹியூஜ் சப்போர்ட்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு 55 அந்த ரீஜன்ல வந்து அடுத்த ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து பிட்காயின் டாமினன்ஸ்க்கான சார்ட் அனலைஸ். 60 உடைச்சு அடுத்து மேல போக்கூடாது. அப்பன்னா ஆல்காயின்ஸ் எல்லாமே வந்து ப்ளீட் ஆக சான்ஸ் ஆயிடும். அதனால 60ங்கிற லெவல வந்து உடைக்கக்கூடாது. இதான் வந்து பிட்காயின் டாமினன்ஸ் சார்ட். அடுத்து வந்து ஈத் சார்ட்ட பொறுத்தவரைக்கும் வந்து எத்திரியம் சார்ட்ட பொறுத்தவரைக்கும் வந்து, ஆ உங்களுக்கு வந்து நான் தெளிவா சொல்லியிருப்பேன். ஈத் சார்ட் வந்து புது ஆல் டைம் வந்து எத்திரியம் வந்து ஃபார்ம் பண்ணணும். இப்போ வரைக்கும் வந்து புது ஆல் டைம் வந்து எத்திரியம் வந்து ஃபார்ம் பண்ணல. மேல ஆல் டைம் வரைக்கும் போயிட்டு, இப்போ வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்திருக்கு. அந்த கரெக்ஷனுக்கான ரேஞ்சுங்கிறது வந்து கீழ வந்து சப்போர்ட்ங்கிற ரேஞ்ச் வந்து $4,042ங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கு. அந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் ரீஜனா இருக்கணும். ஏன்னா வந்து அ இந்த லெவல்லேருந்து இந்த லெவல்க்குள்ள இருக்குல்ல நான் போட்டிருக்கேன்ல ஓஜி ஆல்காயின் செஷன். இப்போதைக்கு வந்து இந்த ஓஜி ஆல்காயின் செஷன் வந்து அஃபிஷியலா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஆல்காயின்ஸ் எல்லாமே மூவ் குடுக்கணும்னா, எத்திரியம் வந்து இந்த ஆல் டைம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆல் டைம உடைச்சுட்டு புதுசா ஒரு 5,200 ஆ அதுக்கப்புறம் 5,300 6,000 அந்த ரேஞ்ச போய் டச் பண்ணிட்டு, அதுக்குள்ள வந்து ட்ரேட் நடக்கணும். அந்த மாரி ட்ரேட் நடக்க நடக்க வந்து இங்க இருக்கிற அவங்க நரேட்டிவ் பேஸ் பண்ண ஆர்டபிள்யூஏ, ஏஇ
அப்புறம் வந்து லேயர் 1 இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் குடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஈஸியா வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு 2 to 5x வந்து அசால்ட்டா பண்ணிடும். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். புது ஆல்டைமைய வந்து ஃபார்ம் பண்ணணும். எத்தீரியம் ஃபார்ம் பண்ணணும். இப்போதைக்கு அதுக்கான டோன செட் பண்ணியிருக்கு. ஆல்காயின்ஸ் எல்லாமே வந்து அந்த அந்த இதுல இருக்கு. அந்த பீக் ஆஃப் அந்த இதுல இருக்கு. அந்த எண்ட் ஆஃப் ஸ்டேஜ்ல இருக்கு. அப்ப வேல்ஸ் வந்து இன்னும் பை பண்ணுங்கிறதுக்காண்டி மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எத்தீரியம் சார்ட். அடுத்து வந்து ETH-BTC பொறுத்த வரைக்கும் வந்து இதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ETH-BTC வந்து கரெக்டா லோ வந்துட்டு போன வாட்டி 2021ல எப்படி லோ வந்துச்சோ அது மாதிரி ஒரு லோ வந்துட்டு இப்ப மேல போயிட்டு மேல போய் ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இப்ப வந்து கீழே வந்துட்டு இருக்கு. சப்போர்ட் ரீஜன் பாத்தீங்கன்னா வந்து இந்த இந்த ரீஜன் வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும். திருப்பி இந்த லெவல் வரைக்கும் ஒரு கீழே வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பட் அதை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து ஒரு பம்பாக அடுத்த லெவல் வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. எந்த லெவல்ல விற்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 0.075 0.081 இந்த ரேஞ்சில் ETH-BTC போகும்போது நம்ம ஆல்காயின்ஸ் எல்லாத்தையும் செல் ஆஃப் பண்ணிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப பெஸ்ட். அந்த ரேஞ்சுங்கிறது எந்த அளவுக்கு போகும்னு கேட்டிங்கன்னா ஸோ டைமிங் பார்த்த வரைக்கும் நெக்ஸ்ட் மந்த் மார்ச் 2 வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரைக்கும் காமிக்குது. பட் அது சென்ட்ரலில் வச்சா கூட வந்து ஜனவரி 2026 ஸோ அந்த ஸ்டேஜுக்குள்ளே இந்த ETH-BTC வந்து போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஏன் எப்படி சொல்கிறேன்னா நான் பாஸ்ட் டேட்டாவில் வந்து எப்படி மூவ் ஆயிருக்குங்கிற வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து வந்து எத்தீரியமோட டாமினன்ஸு. உங்களுக்கு ETH டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, நல்ல ஒரு சப்போர்ட் ரீஜனில் வந்து ஒரு கரெக்ஷன் உட்காந்துருக்கு. பார்ப்போம், அடுத்து ETH-BTC பார்ப்போம். அடுத்து ஒரு முக்கியமான சார்ட் வந்து உங்களுக்கு வந்து பிட்காயின், எத்தீரியம், டாப் 10 ஆல்காயின்ஸை தவிர்த்து இருக்கிற சார்ட். அந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கிரிப்டோ மார்க்கெட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அதர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஒரு அக்குமுலேட்டிங் ஸ்டேஜில் இருக்கு. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா வந்து 200 பில்லியன்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 325 பில்லியன் இதுக்குள்ள வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஷார்ட் டர்மாக எதுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 250 பில்லியன்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 320 பில்லியனுக்குள்ள வந்து இப்போதைக்கு ஏகப்பட்ட டைம் வந்து அக்குமேட் ஆயிருக்கு. ஒன்ஸ் உடச்சிருக்கு, June 30 உடச்சிருக்கு. அப்புறம் ஃபுல்லாக அக்குமேட்டிங்குள்ள ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன அக்குமேட்டிங் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்காயின்ஸ்குள்ள வந்து இன்னும் வந்து ஃபண்டு வந்து இன்னும் வந்து ஃப்ளோ ஆகலை. இதுக்கு முக்கியமான காரணம் நான் ஏகப்பட்டு சொல்லியிருக்க காரணம் தான் ஃபெட் வந்து லிக்விட் இன்ஜெக்ஷன் பண்ணல அண்ட் மேக்ரோ இஷ்யூஸும் முக்கியமான காரணம், டேரிஃப் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ ஃபெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு செப்டம்பர் 17 வந்து ஃபெட்டோட மீட்டிங் வந்து ஆக போகுது. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி கணக்கில் வந்து கிட்டத்தட்ட 89% வந்து 0.25 பேசிக் பாயிண்ட் வந்து கம்மி பண்ண சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த இது சொல்லுது. அண்டு வந்து அவங்க லெவல் % வந்து 50 பேசிக் பாயிண்ட் வரைக்கும் கம்மி பண்ணலாங்கிற மாதிரி இந்த ப்ராபபிலிட்டி விஷயங்கள் சொல்லுது. என்னைய பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபபிளி வந்து ஏகப்பட்ட கவர்னர்ஸ் வந்து இந்த லாஸ்ட் 4 மந்த்ஸ் அடுத்த 4 மந்த்ஸ்ல வந்து இன்னும் வந்து 1 பேசிக் பாயிண்ட் அளவு கட் பண்ணுவாங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. செப்டம்பர் 17 0.25% வந்து ஃபெட் கட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு புல்லிஷ்குள்ள போக டக்குன்னு ஒரு புல்லிஷ் ஆகாது. ஏன் சொல்றேன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 0.25% கட் பண்ண போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப எடுத்த உடனே புல்லிஷா வந்து ட்ரிகர் பண்ணாது. பட் அதுக்கான அந்த புல்லிஷ் கண்டிஷனுங்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து மேபி அங்கேருந்து ஒரு 4 days to 3 days இல்லை 1 week கூட டைம் எடுத்து புல்லிஷ் ஆகலாம். இல்லைன்னா உடனே கூட புல்லிஷ் ஆகலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் உடனே புல்லிஷ் ஆகாதுங்கிறது என்னோட கருத்து. ஆனால் 50 பேசிக் பாயிண்ட் குறைச்சிட்டாங்கன்னா சடன் புல்லிஷ் நடந்துடும். பிட்காயின் திருப்பி வந்து 1,18,000 1,20,000 அப்புறம் எத்தீரியம் வந்து திருப்பி வந்து ஒரு புது ஆல் டைம் $4,800 புது ஆல் டைம் மேலே போய் ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இதான் கைஸ் டெக்னிக்கலா அண்டு வந்து ஃபண்டமெண்டலா செப்டம்பர் 17 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்குங்கிறது எனக்கு தோணுது. அதனால ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. ரொம்ப எல்லா கண்டிஷனும் கரெக்டான கண்டிஷன்லாம் இருக்கு. எல்லாமே டாமினன்ஸ் குறையுது, எத்தீரியம் ஃபுல் ஆல் டைம் ஃபார்ம் பண்ணுது, ஃபெட் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்றான், டாரிஃப் பிரச்சனைலாம் கொஞ்சமாக சால்வ் ஆகிட்டு வருது. எல்லாமே கண்டிஷன் வந்து பாசிட்டிவ் கண்டிஷன்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து பேனிக் ஆகாம இருங்க. போர்ட்ஃபோலியோ ஃபுல் அண்ட் ஃபுல் போய் செக் பண்ணிட்டு இருக்காதீங்க லேமேன் மாதிரி. அண்ட் வந்து மார்க்கெட்டுக்குள்ளேயே ரொம்ப கண்டிஷனாக ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே இருக்காதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. மார்க்கெட் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் கிரிப்டோ டெக்கரோட டெலிகிராம் ட்விட்டர் பேஜுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. அங்கே நான் ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுத்துருவேன். ஸோ நானே இப்போ கொஞ்சம் அந்த டெலிகிராம் அதுக்குலாம் போகாமல் ட்விட்டருக்குள்ளே போகாமல் நானே கொஞ்சம் விலகி தான் இருக்கேன்.
ஏன்னா எல்லாருக்கும் டிப்ரெஷன் வரும், கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், எல்லாத்துக்குமே வந்து அந்த ப்ரெஷர் நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் அவுட் ஆஃப் பாக்ஸ்லேருந்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். இந்த ஃபாலோ பண்ணுவீங்க, அடுத்தடுத்த அப்டேட் நான் கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய்.